Good morning, everybody. This is Radhi Devi from Dr. APJ Abdul Kalam Academy. So let me share about the foundation course in our academy. So foundation course na enna எப்படி இருக்கும், பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. ஃபவுண்டேஷன் கோர்ஸுங்கிறது வந்து 6th to 10th கிரேடு வரைக்கும் உள்ள பசங்களுக்கான கோர்ஸ். செகண்ட்லி இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுப்போம் அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தென் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஸோ ஆனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்மிஷன்ஸை பொறுத்து சோஷியல் சயின்ஸ் தென் மேக்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் என்ன பசங்க படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இப்போது ஒரு அட்மிஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களோட சப்ஜெக்ட்ஸை வந்து என்னென்ன லெசன்ஸ் கவர் பண்ணுறாங்களோ அதை வந்து இங்கே நாங்கள் டீப்பாக வந்து இன்டெப்த் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் அவங்க ரெடி ஆகிற மாதிரி அதுக்கான கோச்சிங் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ரெகுலரான மார்க் டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், 40 மார்க்ஸ் ஆர் 50 மார்க்ஸ் செட் பண்ணி கொஷின் பேப்பர் அவங்க கையில் கொடுத்துருவோம். இல்லை பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி நாங்கள் அதில் கரெக்ஷன் பண்ணி ஃபாலோ அப் இருக்கும். தப்பான கொஷின்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன என்ன எதனால தப்பு, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எதனால மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃபாலோ அப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ரொம்ப மார்க்ஸ் கரைஞ்சிருக்கு அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் அவங்க வந்து எழுதுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த லெசன் அவங்களுக்கு வந்து தரவாயிரும். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸோட அடிப்படையான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் இன்டெப்த்தாக இல்லை, எனக்கு இதில் நாலேஜ் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு இந்த கோர்சஸ் ரியர்லி ஹைலி ரெக்கமெண்டடாக இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க +2 முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, லைக் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, வாட் எவர் இட் மேபி, ஐதர் நீட் ஆர் ஐஐடி, என்னவா இருந்தாலும் சரி, பேஸ் வந்து இதுதான். ஸோ இதில் இன்னும் ஒரு சின்ன விளக்கத்தோடு நான் இந்த கோர்ஸுக்குள்ளே இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பேம்பு. எங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா இங்கே லோகோ தெரியுது இல்லைங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா க்ரோ லைக் அ பேம்புன்னு தான் எங்கள் லோகோ இருக்கும். ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் பேம்பு என்ன பண்ணுன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக, இப்போ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், when you plant the bamboo in the soil இமீடியட்டாக வளராது. 5 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் த ரூட்ஸ். ஸோ அது நல்ல ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி, கான்ட் பிலீவ் இட். ஈவன் அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சீக்கிரமாக வளர்ந்துடும். எதனால அப்படின்னா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ அதனால மாதிரி தான் உங்கள் குழந்தைங்க வந்து ஃபவுண்டேஷனை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பின்னாடி சிரமப்பட வேண்டியதே இல்லை, அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா பேசிக்காக நீங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டீங்க. ஸோ டெஃபினெட்லி தே வில் அச்சீவ் தேர் determination whatever they aim, either maybe a doctor or an engineer or any professionalist, if they want to become a IAS, whatever it may be, the target will be achieved very easily. இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பேம்பு எப்படி வந்து டைம் எடுத்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வளருதோ அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சேர்க்கறது மூலமாக ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜ், கிரிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாமே அவங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில். ஸோ எந்த எக்ஸாம்னாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க, ரொம்ப அசால்ட்டாக கிளியர் பண்ணுவாங்க வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ். ஏன்னா இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ எங்கள் ஜென்ரேஷன்லேயே நாங்கள் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு தனி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருந்தது. ஒரு டிகிரி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிகிரி வாட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கும். ஸோ அகெயின் கோயிங் டு ஜாயின் இன் த கோச்சிங் சென்டர். அங்கே நம்ம வந்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் பே பண்ணி நம்ம அதுக்கான கோர்சஸ் மெட்டீரியல் திரும்ப பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, 6th to 12th வந்து நம்ம சமச்சீர் புக்ஸில் தான் திரும்ப படிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சமச்சீர் புக்ஸு இது எல்லாமே நம்ம திரும்ப படிக்கிறதுக்கு ஏன் நம்ம முன்னாடியே அதை கரெக்டாக நாலேஜோட ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா இந்த பிரச்சனையே இல்லைங்களா. ஸோ பின்னாடி நம்ம அதை உட்காந்து திரும்ப கஷ்டப்பட்டு படித்து அதை கோ த்ரூ பண்ணி பல வருஷங்கள் செலவழித்து
டைம் வேஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே உங்கள் பசங்க 6th இருந்தே ரைட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நாலேஜ் தரவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக they will shine like a stars, no doubt in that. They can come out to the flying colors, there is no doubt, absolutely. Okay, so இதுதான் இந்த கோர்ஸோட முக்கியமான கான்செப்டே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேலே தேவையான queries இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் வந்துக்கான டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விளக்கங்களை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இதில் வந்து கோர்சஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், கொடுத்துருவோம். பிடிஎஃப் ஃபார்மேட்ஸ்லையும் கொடுப்போம். அட் த சேம் டைம் கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ வீக்லி வந்து ஒரு லெசனை நீங்கள் வந்து தரோ பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லெசன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது 1 year கோர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ், இயர்லி பிளான் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது, மந்த்லி பிளான் பேக்கேஜும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒரே எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பிக்கஸ்ட் எய்ம் இஸ் நத்திங் பட் வாட் அப்துல் கலாம் சார் செட் இல்லைங்களா? ஸோ உங்களோட ட்ரீம் கம்ஸ் ட்ரூ, டெஃபினட்டாக ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. தட் இஸ் த ஒன்லி திங் ஐ கேன் ஷேர் இட் ஹியர். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் கோர்சஸ் அண்ட் enjoy the benefit of it. Enjoy the benefit completely. Thank you all of you. Thank you.